ஸ்ரீமத் பாகவதம் 27ஆம் பகுதி. பக்த அம்பரீஷன். சாஸ்திர ஞானியும் சத்தியசீலருமான நாபாகனின் மைந்தன் அம்பரீஷன். அம்பரீஷன் பூமண்டலாதிபதியாக இருந்த பாக்கியசாலி ஆவார். அவர் பற்றற்றவராக வைராகிய சீலராக இருந்து பகவான் ஸ்ரீ வாசுதேவரிடமும் அவருடைய பக்தர்களிடமும் அன்பு மற்றும் பக்தி கொண்டு நீதியோடு நாட்டை ஆண்டு வந்தார். அவர் திரிகரண தூய்மையுடன் பகவான் ஸ்ரீஹரியையை தியானித்து ஸ்ரீ சரண துளசியை முகர்ந்து ரிஷிகேசருடைய பாதங்களில் வணங்கி பகவானுக்கு நைவேத்தியம் செய்த அன்னத்தையே உட்கொண்டார். இவ்வாறு அம்பரீஷனின் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த பகவான் பக்தர்களை காக்கும் சக்கராயுதத்தை அவருக்கு அளித்தார். ஒரு சமயம் அம்பரீஷன் கார்த்திகை மாத துவாதசி திதியன்று மதுவனம் சென்று யமுனை நதியில் நீராடி 3 நாள் உபவாசமிருந்து ஸ்ரத்தையுடன் ஸ்ரீஹரியை வழிபட்டார். ஸ்ரீ கேசவ பக்தர்களை உபசரித்து வணங்கி அறுசுவை அன்னமிட்டு பசுக்களை தானமாக வழங்கினார். பிறகு அவர் பாரணை செய்ய முற்பட்ட போது துர்வாச முனிவர் அங்கு அதிதியாக விருந்தினராக வந்தார். அம்பரீஷ மன்னனும் அவரை வரவேற்று உபசரித்து போஜனத்திற்கு அழைக்க அவர் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு வருவதாக கூறி யமுனை நதிக்கு சென்றார். நேரம் கடந்து கொண்டிருக்க அவர் அதிதியை விட்டு போஜனம் செய்யக்கூடாதென்றும் பாரணை வேலையை மீறுவதும் சரியல்ல என்பதால் பிராமணர்களின் ஆலோசனைப்படி சுத்த தீர்த்தத்தை அருந்தி பாரணையை நிறைவு செய்து கொண்டு முனிவர் வரவை எதிர்நோக்கியிருந்தார். திரும்பி வந்த துர்வாச முனிவர் அம்பரீஷன் செயலை அறிந்து மிக்க கோபம் கொண்டு தனது முடியிலிருந்து ஒரு துர்தேவதையை உருவாக்கி அரசன் மீது ஏவினார். அரசனோ எவ்வித அச்சமும் இன்றி ஸ்ரீஹரி பஜனையில் ஆழ்ந்துவிட்டார். பக்தர்களை காக்கும் சக்கராயுதம் அந்த பிசாசை பொசுக்கி துர்வாச முனிவரையும் துரத்தியது. இதனால் பயந்த துர்வாச முனிவர் பிரம்மதேவர், சிவபெருமான், ஸ்ரீமன் நாராயணர் ஆகியோரிடம் சரண் புகுந்து காத்தருள வேண்டினார். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் பக்த பராதீனன் என்றும் பக்தர்களுக்கு அடிமை என்றும் கூறி முனிவரிடம் பகவத் பக்தனான அம்பரீஷனிடமே சென்று மன்னிப்பு கேட்டு சாந்தி பெறுமாறு அறிவுரை வழங்கினார். பகவானுடைய சொற்களை கேட்ட துர்வாச முனிவர் வேறு வழியின்றி அம்பரீஷ மன்னனிடமே சென்று சரணடைய மன்னன் முனிவரை காப்பாற்றுமாறு சுதர்சன சக்கரத்திடம் பிரார்த்தித்தார். சக்கராயுதமும் அம்பரீஷ மன்னனின் பிரார்த்தனையை ஏற்று சாந்தமடைந்தது. முனிவர் வியந்து அம்பரீஷ மன்னரை புகழ்ந்து கொண்டாடினார். பிறகு அரசன் முனிவரை வணங்கி போஜனமளித்து அவர் அனுமதியுடன் பாரணையை முடித்தார். அப்போது முனிவர் தான் திருப்தி அடைந்ததாகவும் மன்னனின் கீர்த்தியை தேவர்களும் மனிதர்களும் கானம் செய்வர் என்றும் கூறி ஆசீர்வதித்து பிரம்மலோகம் சென்றார். அம்பரீஷ மன்னன் தனது புத்திரர்களிடம் ஒப்படைத்து விட்டு சம்சார சுழலிலிருந்து விடுபட்டு கானகம் சேர்ந்து பகவான் வாசுதேவரிடமே மனதை செலுத்தி தியானித்து நற்பேறு பெற்றார். 27ஆம் பகுதி நிறைவடைந்தது.